உங்களுக்கு முதல்ல நான் வந்து எனக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும்ல, அதுல பெண்ணா உணர்ந்த ஒரு தருணம் இருக்குல்ல, அது எப்போன்னு ஞாபகம் இருக்கா? இப்போ நான் வந்து ஓப்பனா டு பி ஃப்ராங்க் வந்து நான் இது வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து சின்ன வயசுல நான் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவேன். ஸோ எங்க ஏரியாலயே வந்து என்னைய சிலுக்கு சிலுக்கு தான் கூப்பிடுவாங்க. ஆமா. அப்போ வந்து பெட் நேம்ஸ் வைப்பாங்கல்ல பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிடுவது எல்லாமே லைக் தே கால் மீ சிலுக்கு சிலுக்கு. பட் எனக்கு வந்து லைக் வந்து இந்த உணர்வது எனக்கு தோணுச்சுலாம் இல்லை. எனக்கு அப்பவே நான் என்ன வந்து ஒரு மிரர்ல பார்க்குறப்ப அழகா தெரியணும், அழகா இருக்கிறேன்ல, அழகா இருக்கிறேன். லைக் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து லைக் வந்து எனக்கு வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமே வந்து என்னோட லைஃப் சேஞ்சே எனக்கே மாறினது எனக்கு தெரிஞ்சிச்சு. இட்ஸ் லைக் நாட் ஒரு நாளில் தெரியல. லைக் என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து எங்கள் வீட்டில் நான் இருந்தப்போ ஒரு பெண்ணாக தான் இருந்தேன் நான். ஸோ இப்போ எல்லாரும் உங்களுக்கு மட்டும் அப்படி இல்லை, எல்லாருக்கும் அப்படி சொல்றீங்களா? எனக்கு தெரியல இதை பத்தி நிஜமாவே. இது வந்து ஒரு நாளில் வந்து மாறுற விஷயமே கண்டிப்பாக இல்லை. இது ஒரு நாளே மாறுற விஷயமோ இல்லை ஒரு நாளே வந்து இப்போ வந்து ஒரு பையனை போயிட்டு நீ புடவை கட்டிட்டு ஒரு தெருவில் நட இல்லை புடவை கட்டிட்டு ஒரு விஷயத்தில் ஃபோட்டோ பண்ணனா யாருமே பண்ண மாட்டாங்க. இட்ஸ் நாட் அபவுட் இது. அவனுக்குள்ள அந்த உணர்வு ரொம்ப நாளாவே இல்லை, அவன் அதான் வாழ்ந்துட்டு இருந்தானா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து பண்ண முடியும். ஸோ என்ன 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 நீங்கள் என் பழைய வாழ்க்கை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேன்னா நான் யோசிப்பேன்.